ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக தான் ஒரு கிராஃப்ட் செஞ்சுருக்கோம். ஆக்சுவலாக இந்த கிராஃப்ட்டை நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கா, ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கிராஃப்ட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் வந்து ஒரு ஹோம் டெக்கர் தான். ரெண்டு கிராஃப்ட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான், சேம் பேட்டர்னில் தான் பண்ணியிருக்கேன். ஐடியா மட்டும்தான் டிஃபர் ஆகுது. இதில் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் டிசைன் அதெல்லாம் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீகாக் வரைஞ்சிக்கோங்க. அந்த பீகாக் வரைஞ்சி ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதுக்கப்புறம் கார்ட்போர்டில் வரைஞ்சிங்கன்னா ஒரு மிஸ்டேக் எதுவுமே வராது. ஸோ நான் வந்து பேப்பரில் வரைஞ்சி அதை கட் பண்ணி கார்ட்போர்டில் ஸ்டென்சிலாக யூஸ் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பீகாக்கு நான் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி கலரும் வந்து உங்கள் இஷ்டம்தான். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நீங்கள் வந்து கார்ட்போர்ட் சூஸ் பண்ணுறது வந்து தின்னான கார்ட்போர்டாக சூஸ் பண்ணுங்கள். திக்காக நீங்கள் கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கட் பண்ண வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது செகண்ட் டிப் என்னென்னா, நீங்கள் இப்போ டாட்டாக நான் டிசைன் வைக்கிறேன் இல்லையா, இதை நீங்கள் வந்து ப்ரஷில் வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும். அதுவும் இல்லாமல் எல்லா டாட்டும் வந்து ஈக்குவல் சைஸில் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பட்ஸை வச்சு அது வந்து டாட் வச்சிங்கன்னா ரொம்பவே குயிக்காகவும் வச்சிடலாம். இந்த டாட்ஸும் வந்து ஈக்குவல் சைஸில் வரும். நெக்ஸ்ட்டு கார்ட்போர்டில் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குமே நான் வந்து ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பட்ஸாலேயே வந்து நான் டாட்டாக வந்து சர்க்கிள் ஷேப்லேயே வச்சுக்கிட்டேன். நீங்கள் இதே மாதிரியே டாட்டாக ஒரு ஃப்ளார் ஷேப்பும் வரையலாம். ஸோ எல்லாமே வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நான் அதுக்கு மேட்சிங்காக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒயிட் கலரில் டாட்டு அதுக்கு முன்னாடி வந்து எல்லோ கலர், தென் அகைன் வந்து ஒயிட் கலரில் டாட் வச்சுக்கிட்டேன். நான் இதில் ஃபெவிஸ்டிக்கால் தான் வந்து ஃபைனலாக இந்த ரெண்டு பீகாக்கையும் இந்த சர்க்கிள் மேலே வந்து ஒட்டுவேன். ஃபெவிஸ்டிக்குன்றதுனால அது ஒட்ட வந்து கொஞ்சம் லேட் ஆகும். உங்கள்கிட்ட ஃபெவிக்விக் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 3 விளக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த விளக்குக்கு வந்து ப்ளெயினாக ஜஸ்ட் ஒரு டாட் டிசைன் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா அந்த விளக்குக்கும் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த டாட் டிசைன் கொடுக்கலாம். இன்னுமே வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக செய்யறதுனால ஓகே போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான கிராஃப்ட்டு ரெடி. நீங்கள் வேணும்னா அந்த பேஸ்மெண்ட், அதாவது அந்த சர்க்கிள் ஷேப் கட் பண்ணோம் இல்லையா, அது மட்டும் இன்னும் கொஞ்சம் திக்கான கார்ட்போர்டில் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு கிராஃப்ட் ஓவர். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க செகண்ட் கிராஃப்ட் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கிராஃப்ட்டுக்கும் நான் சொன்ன மாதிரி தின் ஷீட்டாக எடுத்துக்கோங்க. கார்ட்போர்ட் வந்து தின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பீகாக் வந்து நான் வந்து தின்னாக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து திக்காக எடுத்துக்கணும். நான் அது வரும்போது சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு அதே நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே சேம் பேட்டர்ன் தான். ஸோ நான் வந்து ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒயிட் டாட்டும் வந்து அந்த வீடியோக்கு வச்ச மாதிரியே வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். அது நான் வந்து ஹோம் டெக்கராக ரெடி பண்ணோமா, இது வந்து ஒரு வால் டெக்கர், ஒரு அழகான வால் டெக்கர். நாட் ஓன்லி ஃபார் தீபாவளி, நீங்கள் வந்து நார்மல் டேஸ் இதை நீங்கள் வந்து ஒரு கேண்டில் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் வால் டெக்கராகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, 2 பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்துக்கணும். இது வந்து திக்காக எடுத்துக்கோங்க. ஸோ இது மேலே நம்ம வந்து இப்போ விளக்கை வந்து ஏற்றி வைக்க போகிறோம். ஸோ அந்த விளக்கை தாங்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த 2 பீஸும் வந்து திக்காக தான் எடுத்துக்கணும். ஓகே, ஒரு பெரிய கார்ட்போர்ட் சைஸ் எடுத்துக்கிட்டு அது மேலே நான் சார்ட்டால் கவர் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட சார்ட் இல்லைனா நோ ப்ராப்ளம், ஒரு ஒயிட் ஷீட்டால் கவர் பண்ணிக்கலாம். அதுவுமே இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் அது மேலே பெயிண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த 2 பீகாக்கையும் இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த திக் ஷீட் எடுத்துக்கிட்டு அது மேலே திரும்ப நான் ஒயிட் கலரில் டாட் வச்சுக்கிட்டேன். இதை வந்து நான் வந்து ஃபெவிக்விக்கால் ஒட்டிக்கிட்டேன். இதுவே நீங்கள் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த 2 திக் ஷீட்டையும் நம்ம வந்து கம் போட்டு ஓட்ட போகிறீங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஹோல் போட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ தட் அது வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும், எப்போவுமே விழாது. ஸோ நீங்கள் அந்த ட்ரிக்ஸ் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த 2 கார்ட்போர்ட்லேயும் வந்து ஜஸ்ட் ஒயிட் கலரில் தான் பெயிண்ட் பண்ணி பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில்லிங்காக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதில் வந்து ப்ளூ கலர் மேட்சிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் 4 டாட்ஸ் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு இந்த சைட்லேயுமே வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இல்லையோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். சரி ஓகே டாட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டவுட்டில் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து லைட்டாக இந்த சைட் பாதி இந்த சைட் பாதி அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். பட் அந்த
லைட் அது டாட்டும் வந்து அழகாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அதுவுமே எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் மேட்சிங்காக வந்து எல்லோ கலர் நான் கொடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக எல்லோ கலர் கொடுத்து பார்த்ததுக்கப்புறம் அப்போ தான் வந்து ஒரு ஃபைனலாக செம்மையாக இருக்கிற மாதிரி ஒரு அவுட்கம் வந்துருந்தது. நெக்ஸ்ட்டு இதில் பேக் சைடில் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வாலில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான கிராஃப்ட் ரெடி. உங்களுக்கு எந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கு? ஃபஸ்ட்டு செஞ்ச ஹோம் டெக்கரா இல்லை செகண்ட் செஞ்ச வால் டெக்கரா? எந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.